إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தனக்கு நல்லது நடக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தீங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், எந்த கட்டத்திலும் திருமண வாழ்க்கையின் மூலம் நான் நெருக்கடிகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாகிவிடக்கூடாது, என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு வருமானம் கிடைக்க வேண்டும், செழிப்பான பொருளாதாரமாக அமைய வேண்டும், என்னுடைய பொருளாதாரமே எனக்கு சோதனையாக அமைந்துவிடக்கூடாது. இப்படி உலகத்தில் எந்த துறையில் போனாலும் மனிதன் விரும்புவது தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான். தனக்கு தீங்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பான் மனிதன். அன்பார்ந்தவர்களே, மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய அறிவு என்பது குறுகியதுதான். அவனுடைய சிந்தனை போக்கு என்பது ஒரு அளவுக்குத்தான் அவனுக்கு பயனளிக்கும். அதை தாண்டி நலவு கெடுதிகளை தீர்மானித்தல் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்ற அடிப்படையில் உலகத்திலே மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று ஒன்றை முடிவெடுப்போம். ஆனால் அதனுடைய முடிவு எங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும். உலகத்தில் எங்களுக்கு தீங்கு என்று பல விடயங்களை விட்டு விடுவோம். ஆனால் கடைசி கட்டத்தில் நாங்கள் எதை விட்டோமோ அதுவே எங்களுக்கு பல நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது உலக வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாங்கள் பார்க்கின்ற ஒன்று, அனுபவிக்கின்ற ஒன்று. எனவே மனிதனை பொறுத்தவரையில் என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் சிந்தனை திறன் இருந்தாலும், என்னதான் ஆய்வு இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எது என்று முடிவெடுப்பதில் மனிதனால் முடிவெடுக்க முடியாத நிலைதான் அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? சூரத்துல் பக்கராவுடைய
216வது வசனம், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு விடயத்தை வெறுக்கலாம், வஹுவ கைருன் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஒன்றை நான் செஞ்சிடக்கூடாது, இதில் நான் ஈடுபட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்போம். ஆனால் அதுவே அந்த மனிதனுக்கு நல்லதாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், இது எனக்கு நல்லது, இது எனக்கு லாபம் தரக்கூடியது, இது எனக்கு சந்தோஷம் தரக்கூடியது, இது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது என்று நீங்கள் விரும்புவீர்கள். வஹுவ ஷர்ருன் லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக அமைந்துவிடும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் இருக்கின்றானே அவன் அனைத்தையும் அறிந்தவன். வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் சில விடயங்களை பார்த்து இது எங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னு முடிவெடுப்போம். நாங்கள் நல்லதுன்னு முடிவெடுத்ததே எங்களோட வாழ்க்கைக்கு பல சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். திருமண வாழ்க்கையில் இணைகிற பொழுது 10 மனைவிமார பார்த்தோம், 10 மணமகளை பார்ப்போம், 10 பொண்ணை பார்ப்போம். சரிவராது சரிவராதுண்டு 11வது ஒன்று நல்லதுன்னு முடிப்போம். எங்களோட வாழ்க்கைக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் அதுவே சோதனையாக இருக்கும். இந்த சோதனையோட வாழ இயலாதுன்னுட்டு அதை நாங்கள் தலாக்கு சொல்லி விட்டுட்டு நம்ம 10 பார்த்தோம் பாருங்க, அது வாழ்ந்துட்டு விதவையா வந்து நிற்கும். அதில் ஒன்ற முடிப்போம், எங்களோட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தில் இந்த பிஸ்னஸ்ல ஈடுபடுவோம், இந்த பிஸ்னஸ்ல ஈடுபடுவோம், இந்த பிஸ்னஸ்ல ஈடுபடுவோம் என்று பலதை எங்களோட வாழ்க்கையில தேர்வு பண்ணுவோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு கை கொடுக்காது. எதுல கை வச்சாலும் லொஸ்ல போய் முடியும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ஒரு துறையை காட்டி இந்த துறையில நான் ஈடுபடக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்போம். 30 வருஷத்துக்கு பின்னால 40 வருஷத்துக்கு பின்னால செய்யறதுக்கு வழியே இல்லை, அதனால இந்த துறையில போறேன்னு போவோம், கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவோம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களோட வாழ்க்கையில பார்க்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் எங்களுக்கு நல்லது என்று பலதை முடிவெடுத்திருப்போம், ஆனால் அதனுடைய பின்விளைவு கடைசி கட்டம் எங்களுக்கு மோசமானதாக இருக்கலாம். நாங்கள் பலதை எங்களுக்கு நல்லது என்று முடிவெடுப்போம், ஆனால் அதனுடைய கடைசி கட்டம் எங்களுக்கு மோசமானதாக இருக்கு, நல்லதாக இருக்கலாம். இது உலக வாழ்க்கையில. இதை தாண்டி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லதை செய்வதாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடியதை செய்தாலும், இதை செய்வதில் என்னுடைய மார்க்கத்துக்கு நலவிருக்கிறதா, என்னுடைய மறுமைக்கு நலவிருக்கிறதா, அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில விடயங்களில் நாங்கள் ஈடுபடுவோம், எனக்கு மார்க்கத்துக்கும் நல்லம் உலகத்துக்கும் நல்லம் அப்படின்னு முடிவெடுத்து செய்வோம். கடைசி கட்டத்தில் இந்த துறையில போய் ஈமானையும் இழந்து இஸ்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலைமை வரும். எங்களில் பல பேர் சொல்லுவாங்க, ஒரு காலம் நான் மார்க்கத்தோடு இருந்தேன், குர்ஆன் சுன்னாவோடு இருந்தேன், இந்த அரசியல் துறையோடு நான் ஈடுபட்டதனால இன்றைக்கு ஈமானும் இல்லாமல் இஸ்லாமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று கவலைப்படுற பல பேரை பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் முறை வானம்னு விட்டிருந்தேன், ஆனால் ஏதோ கொஞ்சம் லாபம் வர மாதிரி விளங்கிச்சுது, அதில் நான் ஈடுபட்டேன், இன்றைக்கு வட்டியில் போய் விழுந்து தவிச்சு கொண்டிருக்கிறேன். பல பேர் சொல்கிறத பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்பத்தில் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கு நரக படுகொலியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல பேரை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லதுன்னு முடிவெடுப்போம், ஆனால் அதனுடைய ஓரம் இருக்கிறதே, அதனுடைய முடிவு இருக்கிறதே, அதனுடைய கடைசி இருக்கிறதே, எங்களை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி மறுமையில நரகப்படுகொலியில தள்ளுற நிலைக்கு கொண்டு போய் விடலாம். அதனால உலகத்தில் பல விடயங்கள்ல இது உலகத்தில் எங்களுக்கு நல்லதா, மார்க்கத்துக்கு நல்லதா, மறுமைக்கு நல்லதான்னு முடிவெடுக்கலாத நிலையில நாங்கள் இருப்போம். எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய முடிவு நல்லதா கெட்டதா, மறுமையில சுவர்க்கத்தில் சேர்க்குமா சேர்க்காதா, இந்த அச்சமுள்ள
இரண்டுக்கும் இடம்பாடுள்ள எல்லா விடயங்களிலும் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? தானாக முடிவெடுக்காமல் அல்லாஹ்விடத்தில் விருப்பத் தேர்வு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவை கேட்க வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிமுறையை காட்டித் தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்கிறோம் பாருங்க. யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், இது எனக்கு உலகத்துக்கு நல்லதா அமையுமா அல்லது மறுமையில நரகப்படுகொலியில தள்ளுமா? எனக்கு தெரியாது ரப்பே, ஆனா உனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு நல்ல முடிவை தா என்று கேட்பதிருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்பது. ஒரு பெண்ணை மனம் பேசி போகிறோம், இஸ்லாம் சொல்கிறது நீ பாரு, விருப்பத்தேர்வு எடு என்று சொல்கிறது. நாங்களாக முடிவெடுக்காம சுஜூதுல விழுந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு, ரப்பே இப்படி ஒரு பொண்ணு பார்க்க போறேன், என் வாழ்க்கைக்கு நல்லவளா அமைவாள் போல விளங்குது, ஆனால் உனக்குத்தான் தெரியும் இந்த பெண்ணிலே நலவு இருக்கிறதா, இவளோடு வாழ்வதில் மறுமை நலவு இருக்கிறதா, நல்லது என்றால் எனக்கு வாழுகிற பாக்கியத்தை தா, இல்லை என்றால் வேறு ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாகத்தா என்று அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவு கேட்பதிருக்கிறதே, இஸ்லாம் இதை வரவேற்றிருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் ஓலவழி எழுதுகிற மாணவனுக்கு நாங்கள் நிறைய வழிகாட்டு நிகழ்ச்சி வைக்கிறோம். யாரு வழிகாட்டுறது? நீ இந்த பாடத்தில் இப்படி மார்க்ஸ் எடுத்திருக்கிறியா, நீ பயோல போ. நீ இந்த பாடத்தில் இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கிறியா, நீ அக்கவுண்ட் துறையில போ, நீ கொமர்ஸ்ல போ, நீ ஆர்ட்ஸ்ல போண்டு நாங்க முடிவெடுத்துட்டு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லையா? பயோவை எழுதிட்டு ஒன்றுக்கு பல தடவை எக்ஸாம் எழுதி 3க்கு 3 என்று 3 எக்ஸாம்லையும் 3 எடுத்து ஒரு நேஸ் கூட ஆக முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. இப்பதான் கை சேதப்படுறாரு. நான் ஒரு ஆட்சியில் போயிருந்தா ஒரு ஆசிரியரா மாற இருந்துச்சேன்னு கை சேதப்படுவாரு. அன்பாண்டவர்களே, யா அல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை, எனக்கு லோயர் ஆகணும்னு ஆசை, எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஆனா இதனுடைய உலக நலவு இருக்கிறதா அல்லது மறுமை நலவு இருக்கிறதா அல்லது மார்க்க நலவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ரப்பே, நீயே எனக்கு நல்லொரு முடிவை தா என்று அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்பதிருக்கிறதே, இதை ஒரு முஃமினுக்கு இஸ்லாம் கடுமையாக வரவேற்றிருக்கிறது. நபித்தோழர்கள் எப்படி சொன்னார்கள் சகோதரர்களே? நபித்தோழர்கள் சொன்னார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களிலும், எது உலகத்தில் நாங்கள் நல்லதுன்னு முடிவெடுத்து செய்வோம் பாருங்க, எல்லா விடயங்களிலும் நபிகளார் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவு கேட்பதை கற்றுத்தந்தார்கள். இஸ்திகாராண்டா என்னங்க? நல்லதை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, நல்ல முடிவை அல்லாஹ்விடத்தில் கேட்பது தான் இஸ்திகாரான்றது. எந்த அளவுக்கு படிச்சு தந்தாங்க? கசூரத்தி மினல் குர்ஆன், அல் குர்ஆனில இருந்து ஒரு சூறாவை ரசூலுல்லாஹ் எப்படி படிச்சு தருவாங்களோ அது மாதிரி படிச்சு தந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இருக்கிறதே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு இறங்கினது தானே, புத்தக வடிவத்தில் வரல தானே. எனவே உள்ளங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த குர்ஆன்ல ஒரு சூரா இறங்கினா உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க. எப்படி குர்ஆனை படித்து கொடுத்தார்களோ அது போன்று ரசூலுல்லாஹ் உங்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் தேர்வு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் முடிவு கேளுங்கள் என்று இஸ்திகாராவை படித்து கொடுத்தார்கள். எந்த அளவு முக்கியத்துவம் பாருங்க. குர்ஆனை படிக்கிறது ஒரு மூமின்ட வாழ்க்கையில எந்த அளவு அவசியமோ அதே போன்று உலகத்தில் நாங்கள் எதை செய்ய போனாலும் எங்கட பார்வையில் நல்லதா இருக்கும். ஆனா படைச்சவன் ரப்பு என்ன முடிவெடுத்து வச்சிருக்கிறான்னு தெரியாது. அதனால நீங்க எதை செய்ய போனாலும் படைச்சவன் ரப்புக்கிட்ட ஒரு இஸ்திகாரா கேளுங்க. அன்பார்ந்தவர்கள், எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு மார்பிள் சாய்ஸ் பண்ண போறோம், உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டுக்கு டைல்ஸ் சாய்ஸ் பண்ண போறோம். யாருங்க டைல் சாய்ஸ் பண்றது? கடையில் போய் நின்றா அங்க வேலை செய்யறவன் எல்லாம் வந்து கருத்து சொல்லுவான். டொய்லெட்டா இதை பிடிங்க,
குசுனியா இதை பிடிங்க, இஸ்தாப்பா இதை பிடிங்கன்னு அவன் சொல்லுவான். நம்ம என்ன பண்றது? ஆமா நல்ல ஐடியா தான், இதை டாய்லெட்டுக்கு பிடிப்போம். இல்லை சகோதரர்களே, சுஜூதிலே விழுங்கள், 2 ரக்காத்து தொழுங்கள். ரப்பே இப்படி ஒரு ஆசை இருக்குது எனக்கு, இப்படி செய்வோம் ஐடியா போட்டிருக்கிறேன். பல பேர் இப்படி ஐடியா சொல்றாங்க, நலவு கருதி உனக்குத்தான் தெரியும். ஏன் தெரியுமா சகோதரர்களே, லட்சக்கணக்கு செலவழிச்சு பாத்ரூமுக்கு ஒரு டைல கொண்டு பிடிப்போம். பிடிச்ச 1 மாசத்துல அது வழுக்க ஆரம்பிச்சிடும். அதை உடைச்சிட்டு வேறொன்று பிடிக்கணுன்ற நிலைமைக்கு அப்பதான் கை சேதப்படுறது. விளங்குதா உங்களுக்கு அன்பாண்டவர்களை? இல்லை, ரப்பே நீ எனக்கு முடிவுதா. எதுல நலவு கருதி இருக்குமோ அனைத்து விவகாரத்திலும் ஒரு மனிதன் இஸ்திகாரா பண்ண வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்க வேண்டும். வீடு கட்டுறோம், ஒரு காணி வாங்க போறோம், எங்க வாங்குறது? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க முடிவெடுப்போம். எங்கட குடும்ப சூழல்ல ஒரு காணி வாங்கணும், என் மனைவியிட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கணும், முடிவெடுப்போம். வாங்கி வாழுவோம். 10 வருஷம் போகக்கொள்ள மனைவிட முழு குடும்பமும் கட்சி போய் நரக படுகொலியில வாழ்றேன், இந்த வீட்டை விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டே போயிருவோம். முடிவெடுக்கிறோமா இல்லையா? வாழ்வதற்கு இந்த ஊர் தான் நல்ல, முடிவெடுப்போம். வந்து குடியேறுவோம். 1 வருஷம் 2 வருஷம் போகக்கொள்ள இந்த ஊர் சரி வராது, இதை விட்டுட்டு போயிருவோம். இஸ்திகாரா பண்ணிட்டு வந்தா அல்லாட்ட கேட்டு நல்லதோ கெட்டதோ படைச்சவன் ரப்பு கூலியை தந்துருவான், பிரச்சனையே கிடையாது. ஒரு மூமின் திருப்தி அடைஞ்சிட்டு போகலாம். நம்மளா முடிவெடுத்தா முழு கை சேதத்தையும் நம்மட தலையில போட்டு கை சேதப்பட வேண்டி வரும். படைத்தவன் ரப்புடைய முடிவோடு என்ற ரப்பு நாடினது அல்ஹம்துலில்லாஹ், வந்தேன், சரி வரல போறேன். என்ற ரப்பு இதைவிட சிறந்ததை தருவான். போகலாம், வாழ்க்கையிலே முன்னேறலாம். இல்லை என்றால் உள்ளத்தளவில் யோசித்து யோசித்து அழிந்து நாசமாகி போய்விடுவோம். எனவே குர்ஆனில் ஒரு சூறாவை ரசூலுல்லாஹ் படித்து கொடுக்கிற விடயத்தில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்களோ அந்த அளவு இஸ்திகாரா விடயத்தில் கவனம் செலுத்தினாங்க. எப்படி அல்லாஹ்ட்ட நலவை கேட்கிறது? அதுக்கு ஒரு முறை இருக்குது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விடயத்தை ஒரு மனிதன் செய்ய நாடினால், நல்லா விளங்குங்க, 5 நேரம் தொழுகிறது கடமை, கடமையில இஸ்திகாரா கிடையாது, கட்டாய கடை. உம்மாவை பார்க்கிறதா இல்லையா, உம்மாவுக்கு செலவழிக்கிறதா இல்லையா, கடமை, அதுல இஸ்திகாரா கிடையாது. இரத்த உறவுக்கு செலவழிக்கிறது கடமை, அதுல இஸ்திகாராவா இல்ல. விளங்குதா? நல்லா கடமையில் இஸ்திகாரா கிடையாது. ஹராம், நல்ல போஸ்டர் ஒன்று ஒட்டிக்குது, ஊருக்கு நல்ல ஒரு புதிய படம் வந்திருக்குது, இதுல இஸ்திகாரா பண்றதா இல்ல. ஹராம், அதுல இஸ்திகாரா கிடையாது. எனவே எதுவெல்லாம் மனிதனுக்கு கட்டாயம் என்கிற நிலை இல்லையோ, ஹராம் என்கிற நிலை இல்லையோ, விருப்ப தேர்வோடு செய்யலாம் என்கிற நிலையில் இருக்கிறதோ, அந்த அனைத்து விவகாரத்திலும் அல்லாஹ் கிட்ட முடிவை கேட்டுட்டு நகர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் 2 ரக்காத்து தொழட்டும். 2 ரக்காத்து தொழுது விட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக, இறைவா உன்னிடத்தில் நான் விருப்பத்தை கேட்கிறேன். எதை கொண்டு? பிஇல்மிக, உன்னுடைய அறிவை கொண்டு நான் நல்ல முடிவை கேட்கிறேன். ஏன்? எங்களை விட எங்கட ரப்புக்கு தெரியும் என்ற உலக வாழ்க்கைக்கு இது நல்லமா, என்ற மார்க்கத்துக்கு நல்லமா, என்ற மறுமைக்கு நல்லமா. எனவே ரப்பே உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நான் நல்ல முடிவை கேட்கிறேன். வஅஸ்தக்திருக பிகுதுரதிக, உன்னுடைய சக்தியை கொண்டு நான் செய்ய போற இந்த காரியத்துக்கு எனக்கு நான் சக்தியை கேட்கிறேன். ஏன்? என்னால் ஒன்றுமே செய்ய சக்தி இல்லை, என்ற ரப்பு எனக்கு சக்தியை தந்தா செய்யலாம். எனவே ரப்பே உன்னுடைய சக்தியிலிருந்து நான் செய்ய போற இந்த காரியத்துக்கு சக்தியை தேடுகிறேன், ஒரு உதவியை தேடுகிறேன். வஅஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம், உன்னுடைய மகத்தான ஃபத்லிலிருந்து, கொடையிலிருந்து நான் கேட்கிறேன். உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் என்ன நலவு கிடைக்கிறதா இருந்தாலும் அது எங்கட கெட்டித்தனம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் அவனுடைய கொடையிலிருந்து தருகிறான். எனவே ரப்பே உன்னுடைய கொடையிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு எல்லாம் ஏலும், எனக்கு ஒன்றுமே ஏலாது.
தெரியாது. இதுதான் ஒரு மனுஷன்ட்ட வரணும் சகோதரர்களே. உனக்கு எல்லாம் ஏலும், எனக்கு ஒன்றுமே இயலாது. வதஅலம் வலா அலம், உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. வஅன்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை மிகவும் அறிந்தவன் நீதான். இன்றைக்கு எனக்கு தெரியும் சகோதரர்களே, இன்றைக்கு இது எனக்கு நல்லம். 10 வருஷத்துக்கு போற இது எனக்கு நல்லமா சரியில்லையா தெரியாது, அப்படித்தானே? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால இது எனக்கு நல்லம், முடிச்சதுக்கு போற எனக்கு நல்லமா சரியில்லையா தெரியாது. எனவே எங்களுக்கு மறைவானது தெரியாது. வஅன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை அறிபவன். எனவே உன்னிடத்தில் நான் முடிவு கேட்கிறேன். இது அல்லாஹ்வை புகழுங்க. எங்கட பலவீனம் எல்லாம் எடுத்து சொல்லி, படைத்தவன்றபுடைய சக்தி வல்லமை எல்லாம் எடுத்து சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க, இப்படி நாங்க எதை செய்ய போறோமோ அதை நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. இப்படி அல்லாஹும்ம, இறைவா, இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, நான் செய்ய போற இந்த விடயம், எப்படி நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை சொல்லுங்க. வீடு கட்ட போறீங்களா, யா அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு வீடு கட்ட போறேன், இது எனக்கு நல்லம் என்று உனக்கு தெரியும் என்றால், இந்த காணியை வாங்க போறேன், இது நல்லம் என்பது உனக்கு தெரியும் என்றால், இந்த வாகனத்தை வாங்க போறேன், இந்த ஜொப்புல ஈடுபட போறேன், இந்த துறையில படிக்க போறேன், இந்த பாடசாலையில படிக்க போறேன், நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை கேளுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, வெளிநாட்டுல வேலை செய்யறது நல்லமா, உள்நாட்டுல வேலை செய்யறது நல்லமா, படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, ரப்பே, எனக்கு வெளிநாட்டுல இப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இது எனக்கு நல்லதா, உனக்கு தான் தெரியும். எனவே இன்ன ஹாதல் அம்ர, நான் செய்ய போற இந்த விடயம், கைருன் லீ ஃபீ தீனி, என்னுடைய மார்க்க விஷயத்துல எனக்கு நல்லம்னு உனக்கு தெரியும் என்றால், வமஆஷி, என்ற உலக விஷயத்துல எனக்கு நல்லமென்று உனக்கு தெரியும் என்றால், வஆகிபத்தி அம்ரி, என்ற மர்மை வாழ்க்கைக்கு இது நல்லம் என்று உனக்கு தெரியும் என்றால், ஃபக்துர்ஹுலி, அதை எனக்கு ஏற்படுத்தி தந்துரு, வயசிர்ஹுலி, அதை செய்வதை இலகுபடுத்தி தந்துவிடு, அதுல எனக்கு விருப்பத்தையும் தந்துவிடு. எப்படி அழகான துவான்னு பாருங்க. நீங்க எதை செஞ்சாலும் அரபுல உங்களால கேட்கலும்டா கேளுங்க, இல்லைண்டா தமிழ் மொழியில, ஆங்கில மொழியில, சிங்கள மொழியில இந்த முறையை விளங்கி கேளுங்க. படைச்சவன்றப்ப புகழ வேண்டிய முறையில புகழ்ந்துட்டு, ரப்பே, நான் இப்படி ஒரு வேலையை செய்ய போறேன், இப்படி ஒரு ஜெப்ப செய்ய போறேன், இந்த துறையில படிக்க போறேன், இப்படி நான் ஈடுபடுவது என்னுடைய உலக வாழ்க்கைக்கும், என்னுடைய மார்க்கத்துக்கும், என்னுடைய மறுமைக்கும் நல்லது என்றால், இதை செய்கிற ஆற்றலை எனக்கு தந்துவிடு, இதை செய்வதில் விருப்பத்தை தந்துவிடு, இதை எனக்கு இலகுபடுத்தி தந்துவிடு. அல்லாஹும்ம, இறைவா, இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, நான் செய்ய போற இந்த விடயம், ஷர்ருன் லீ ஃபீ தீனி, என்னுடைய மார்க்கத்துக்கு இது நல்லதல்ல, வமஆஷி, என்னுடைய உலக வாழ்க்கைக்கு இது நல்லதல்ல, வஆகிபத்தி அம்ரி, என்னுடைய மர்மை வாழ்க்கைக்கு இது நல்லதல்ல என்று உனக்கு தெரியுமாக இருந்தால், ஃபஸ்ரிஃபுஹு அன்னி, என்னை விட்டும் அதை தூரமாக்கி விடு, ஃபஸ்ரிஃப்னி அன்ஹு, அதை விட்டும் என்னை தூரமாக்கி விடு, ஃபக்துர்லியல் கைர ஹைது கான், நலவு எங்கிருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்த்து விடு, சும்ம ரத்தினி பிஹி, அதிலே எனக்கு மனதிருப்தியையும் தந்துவிடு என்று கேட்குமாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா முறையை சொல்லி தந்தாங்க. அன்பாண்டவர்களே, ஒரு விஷயத்தை செய்ய போறோம், நல்லதா கெட்டதான்னு தெரியாது, நலவாக அமையுமா கெடுதியா அமையுமா தெரியாது, மறுமையில சுவர்க்கம் கொண்டு போகுமா நரகம் கொண்டு போகுமா தெரியாது. படைச்சவன் ரப்பு கிட்ட சொல்லுங்க, ரப்பே, நான் செய்ய போற இந்த விடயம் என்ற உலக வாழ்க்கை, என்ற குடும்ப வாழ்க்கை, என்ற மர்ம வாழ்க்கை நல்லமென்று சொன்னா அதை ஏற்படுத்தி தந்துரு, அதில் எனக்கு விருப்பத்தை தந்துருன்னு கேளுங்க, அதை செய்யற பாக்கியத்தை தந்துருன்னு கேளுங்க. ரப்பே, அல்லாவே, நான் செய்ய போற இந்த விடயம் என்ற உலக வாழ்க்கைக்கு சரியில்லை, என்ற குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லை, என்ற மார்க்கத்துக்கு சரியில்லை, என்ற மறுமை வெற்றிக்கு சரியில்லை,
அப்படின்னு சொன்னா இதை விட்டு என்னை தூரப்படுத்து, என்னை விட்டும் அதை தூரப்படுத்து. எது எனக்கு நல்லதோ அதை ஏற்படுத்தி தந்து அதிலே மன திருப்தியையும் தந்து விடு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட விருப்ப தேர்வு கேட்க சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் இஸ்திகாரா முறையை படிங்க. அல் குர்ஆனை படிக்கிறது எந்த அளவு அவசியமோ, அல் குர்ஆன் ஒரு சூறாவை படிக்கிறது எந்த அளவு அவசியமோ, அது போன்று ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்தி படித்து கொடுத்தார்கள் இஸ்திகாரா முறையை. அதை நாங்கள் படித்து 2 ரக்காத்து தொழுவோம். அதுக்குண்டு தொழுகிறதாக இருந்தால் 2 ரக்காத்து தொழலாம், சலாத்துல் இஸ்திகாரா. இல்லை, நீங்கள் துஹரை தொழும் பொழுதுதான் உங்களோட ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்குது, உங்களை இந்த தொழிலுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு ஜட்கோர் வந்திருக்குது, உங்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் 3 பல்கலைக்கழகம் வந்திருக்குது, உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. லுகரை தொழுகிறீங்க, அசரை தொழுகிறீங்க, பள்ளிக்கு வாரீங்க, வரும் பொழுது தகவல் வருது, தொழுகையிலே கேளுங்க, சுஜூதுல விழுங்க, இரவு தூங்குறதுக்கு கட்டிலுக்கு போறீங்க, உங்களுக்கு மெசேஜ் வருது, இதுக்கு நீங்க தேர்வாகி இருக்கிறீங்க, இப்படி ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தஹஜ்ஜுல எழும்புங்க, 2 ரக்காத்து தொழுங்க, படைச்சவன் ரப்புக்கிட்ட இஸ்திகாரா பண்ணுங்க. இதுதான் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது. உலகத்துக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, மார்க்கத்துக்கும் நல்லதுண்டா அதை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இல்லை என்றால் அதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவான் என்கிற ஆழமான ஒரு தத்துவத்தை அல்லாஹ்விடத்தில் முடிவு தேடுதல், இஸ்திகாரா செய்தல் என்ற அந்த பாடத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் படித்துக்கொண்டு இஸ்திகாராவுடைய பெருமதி எந்த அளவுக்கு தெரியுமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள ஒரு மனிதர் கடுமையா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் யோசிப்போம், இவர் மௌத்தா போனா நல்லமே, இவர் மௌத்தா போனா நல்லமேன்னு யோசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா யத்தமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத மின் துர்ரின் அஸாபஹு. ஒரு மனிதனுக்கு வந்த உலக சோதனைக்காக, நெருக்கடிக்காக, கஷ்டத்துக்காக அவன் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம், மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம். அப்படித்தானே சில நேரம் புள்ளைக்கு வந்த கஷ்டம், யா அல்லாஹ் இந்த புள்ளைய மௌத்தாக்கிரு, இந்த நோயாளியை மௌத்தாக்கிரு. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்க வானமுண்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம், உலகத்தில் வாழையிலான்ற கட்டத்துக்கு நான் போயிட்டேன், மௌத்தாக்கு கேட்க வானம்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? நான் இன்னும் ஒரு நாளைக்கு வாழ்றது நல்லமா சரியில்லையா யாருக்கு தான் தெரியும்? படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும். விளங்குதா உங்களுக்கு? இன்னொரு 60 வருஷம் வாழவை இவர் இழுத்து கொண்டிருப்பாரு, இவர் மௌத்தா போனா நல்லம்ன்ற நிலையில இருக்கும். இன்னொரு 5 வருஷம் வாழவேன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர் வாழ்றது நல்லமா கெட்டதா எங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அளவுக்கு ஒரு சோதனை ஒரு மனிதனுக்கு வந்தா அவன் அல்லாஹ்விடத்தில் விருப்ப தேர்வு கேட்க வேண்டும். எப்படி? அல்லாஹ் கிட்ட மௌத்தாகிறது தான் நல்லம்னு கேட்கிற நிலையில இருந்தா அவர் எப்படி கேட்கட்டும் தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா அஹ்யினி மக்கானத்தில் ஹயாத்து கைரன் லீ, நம் வாழ்றது நல்லமுண்டா என்னைய வாழவை, வ இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ, நாம் மௌத்தா போறது நல்லமுண்டா ஃபதவஃபனி, என்னைய மௌத்தாக்கிரு. அல்லாஹ் கிட்ட கொடுங்கண்டாங்க பொறுப்பை. ஏன் சகோதரர்களே, சில நோயாளிகளை பார்த்துக்கிட்டு நாங்க நினைப்போம் இவர் மௌத்தா போனா நல்லமுண்டு. இல்லை சகோதரர்களே, அவர் ஒரு கிழமை அல்லாஹ் வாழ வைப்பான். அந்த ஒரு கிழமையில அவரை பார்க்க வாரவர்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரட்டும் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த துஆக்கள் அவருடைய நன்மையேட்டை கூட்டிக்கொண்டே போகும் சகோதரர்களே. இன்னொரு பக்கம் அவருக்கு வருத்தம் தாங்கேலா, யா அல்லாஹ், ஆனால் ஆரோக்கியமா இருந்தா ஒரு நாளும் யா அல்லாஹ் சொல்ல மாட்டாரு, நல்லா இருந்தா ஒரு நாளும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த மாட்டாரு. கடைசி 7 நாள் அவரால் தாங்கேலா, யா அல்லாஹ்ண்டுவாரு, அல்லாஹ் அக்பர்ண்டுவாரு, திரும்புற பக்கமெல்லாம் சுப்ஹானல்லாஹ்ண்டுவாரு. இவருக்கு விளங்காம ஒரு கிழமையும் திக்ரில் நன்மை வந்து கொண்டே இருக்கும். படைச்சவன் ரப்புக்கு விருப்பம் என்ன தெரியுமா? உன்னுடைய நன்மை ஏட்டை பாரமாக்குகின்ற திக்ருகளின் மூலமும் துஆக்களின் மூலமும் ஒரு கிழமை உன்னைய வாழ வச்சுட்டு மௌத்தாக்கிடுவோம். நலவு கெடுதி தெரியாதுங்க. நாங்கள் நினைப்போம் உம்மாவே இன்னொரு கிழமை வாழ்ந்தா நல்லமே, ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. யா அல்லாஹ் இந்த உம்மா ஒரு கிழமை வாழவை, அல்லாட்ட விருப்பத்தை கொடுங்க, வாழ்றது நல்லம்டா வாழவை, மௌத்தாகிறண்டா மௌத்தாகிற அல்லாட்ட கேளுங்க. நாங்கள் ஆசைப்படும் ஒரு கிழமை வாழணும் உண்டு, 1 மாதம் வாழ ஆரம்பிச்சிருவா வெறுத்து பைத்திரும்.
ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே மௌத்தா பேத்தினா நல்லமேண்டு புள்ள குட்டியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாரும் கெட்டவனாகிற நிலைமை வந்துடும். வேண்டாம், படைத்தவன் ரப்பிடத்தில் முடிவு கேட்போம். ஏன் மௌத்தாகிறது நல்லமா வாழ்றது நல்லமா எங்களுக்கு தெரியாது. எனவே இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்பதில் இந்த அளவு கவனம் செலுத்துகிறது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, நலவு கெடுதி உலகத்தில் நல்லதா கெட்டதா, குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா, மர்மக்கு நல்லதா கெட்டதா, மார்க்கத்துக்கு நல்லதா கெட்டதா, தெரியாத விடயங்களில் படைத்தவன் ரப்பிடத்தில் முடிவு கேட்டு நல்லதை நோக்கி பயணிக்க, கெட்டதிலிருந்து எங்களை நாங்கள் தூரமாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட இஸ்திகாராவின் மூலம் அல்லாஹுவை நெருங்குகின்ற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வாழச் செய்து மரணிக்க செய்ய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக விடயத்தில் நல்லதா கெட்டதா என்று முடிவெடுக்க முடியாத நிலையில் தடுமாறுகிற சந்தர்ப்பத்தில் படைத்தவன் ரப்பிடத்தில் நல்ல முடிவை கேட்க வேண்டும், தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்கிற இஸ்திகாரா முறையை நாங்கள் படித்தோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இலங்கையிலே இருக்கின்ற இந்த காலகட்டம் இருக்கிறதே, படைத்தவன் ரப்போடு அதிகம் நெருங்க வேண்டிய காலம். துஆக்களின் மூலம், பிரார்த்தனைகளின் மூலம், நல்ல இபாதத்துக்களின் மூலம் அல்லாஹ்வை அதிகம் நெருங்க வேண்டிய காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். ஏன் சகோதரர்களே, அந்த அளவுக்கு என்ன விசேடமான காலம்? அரசியல் சூடு பிடித்திருக்கிற காலத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம். கிட்டத்தட்ட 40 தொடுகின்ற அளவுக்கு வேட்பாளர்கள் நான் தான் இந்த நாட்டை ஆள தகுதியானவன் என்று போட்டி போடுகின்ற நிலையிலே நானும் நீங்களும் வாழுகிறோம். எப்பொழுதும் எங்களுடைய பலவீனத்தை மறக்க கூடாது. எப்படி? அந்த தஅலம் வலா அலம், ரப்பே உனக்கு நல்லது தெரியும், எனக்கு தெரியாது. செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி இரவு 12 மணியாகிற பொழுது இந்த நாட்டுக்கு யார் ஜனாதிபதியாகுவது நல்லம்? படைச்சவன் ரப்புக்கு தெரியும். யார் தோல்வி அடைவது நல்லம்? படைச்சவன் ரப்புக்கு தெரியும். இந்த உலகத்தையே படைப்பதற்கு முன்னால ரப்பு முடிவெடுத்து விட்டான். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் திகதி இலங்கை பிறக்கின்ற பொழுது இந்த நாட்டு ஜனாதிபதி யார் என்பதை படைத்தவன் ரப்பு அறிந்து வைத்திருக்கிறான். அறிவில்லாத நானும் நீங்களும் அறிவில்லாத விடயத்திலே தலையை போட்டு இவர் ஜனாதிபதியாவாரதுதான் நல்லம், இவர் ஜனாதிபதியாவாரதுதான் நல்லம், இவர் பிரதமராகிறது தான் நல்லம். அல்லாஹ்வுக்காக வேண்டாம் சகோதரர்களே, முடிவெடுக்காதீங்க சகோதரர்களே. படைத்தவன் ரப்பிடத்தில் முடிவை கேட்போம். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, 2015ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு நல்லாட்சியை கொண்டு வருபவர் நல்லம் என்று வாக்களித்தோம். ஆனால் அந்த 5 வருட காலப்பகுதி தான் முஸ்லிம்கள் நாங்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டோம். இந்த நாட்டில் அரசியல் தளம்பல் அங்கிருந்து கடுமையாக ஆரம்பித்தது. அதன் பிறகு இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகம் அடுத்த தேர்தலில் முடிவெடுத்தது, இந்த நாட்டுக்கு இந்த நாட்டின் பெரும்பான்மையை மாத்திரம் விரும்புகிற ஒரு ஆட்சியாளர் வருவதுதான் நல்லம் என்று முடிவெடுத்தார்கள். 69 லட்சம் ஓட்டுகளால் கொண்டு வந்தார்கள். தனி பெரும்பான்மை வாக்கு என்று சொன்னார்கள். படைத்தவன் ரப்பு 2 வருடத்தில் அடையாளம் இல்லாமல் ஆக்கினான். இது எனக்கும் உங்களுக்கும் பாடம் சகோதரர்களே, பாடம் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, 48 பேர் பேச்ச 30 லட்சம் பேரா பேச்ச கேளுங்க, கொள்கைகளை பாருங்க, அரசியல் கருத்துக்களை கேட்க முடிஞ்சா கேளுங்க. ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சுத்த வேஸ்ட். படைத்தவன் ரப்பு முடிவெடுத்து வச்சிருக்கிற உண்ட அறிஞ்சு கொள்றதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாக்கடை, அதுல குளிக்க ரெடி ஆவாதீங்க, அசிங்கத்தை பூச ரெடி ஆவாதீங்க. ஒரு முஸ்லிமை மேடை போட்டு ஏசுகிறான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய குறைகளை அம்பலப்படுத்துகிறான். நேற்று வரைக்கும் நண்பன், இன்றைக்கு அரசியல் விரோதி, மானத்தை சந்தையிலே விற்பனை செய்கிறான். நேற்று வரைக்கும் சகோதரன், இன்றைக்கு விரோதி. நேற்று வரைக்கும் ஒரு கட்சி, இன்றைக்கு 2 கட்சி. அல்லாஹ்வுக்காக சண்டை பிடிக்காதீர்கள்.
சுருக்கமாக சொல்லுகின்றேன், இந்த ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கோ பிரதமரை கொண்டு வருவதற்கோ இஸ்லாமிய சகோதரத்துவத்தை இழக்க வேண்டிய நிலை வருமாக இருந்தால் சகோதரத்துவத்தை இழந்து நரகப்படுகொலியில் தள்ளப்படுவதை விட இந்த அரசியலில் மௌனம் காப்பது சிறந்தது. சகோதரர்களே, மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிறோம், வீண்வரையம் செய்கிறோம். எங்களுடைய ஊரிலே மேடை போட்டு ஏமாற்றுகின்ற, பொய் சொல்லுகின்ற, அநியாயம் இழைக்கின்ற அனைத்தையும் பேசுகிறார்கள். ஈமான் உசும்புதில்லை, உள்ளத்தில் பயம் வருதில்லை, பேசாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே, அல்லாஹ்வை கோபமூட்டுகிற வேலையை அரசியல் என்ற போர்வையில் செஞ்சிடாதீங்க. எனவே இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டுடைய சட்டம் வலுவான சட்டத்தில் ஒன்று, வயதுக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாக்கை செலுத்தி அவன் விரும்புகிற ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர வேண்டும். எதுக்கு சகோதரர்களே? எண்ணெயை வெட்டினா பச்சை ரத்தம் வேண்டாம் சகோதரர்களே, எண்ணெயை வெட்டினா நீல ரத்தம் வேண்டாம் சகோதரர்களே, எண்ணெயை வெட்டினா சிவப்பு ரத்தம் வேண்டாம் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, இந்த அசிங்கத்தை பூசாதீங்க. என்ன பாருங்க, கோரிக்கைகளை பாருங்கள். இன்றைக்கு நல்லவரை தேடுறது கஷ்டம் அரசியல் களத்தில். ஆனா கெட்டவனா மிக கெட்டவனா, பாதிப்பு கூடினவனா பாதிப்பு குறைஞ்சவனா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அறிவை வச்சு பாருங்க. நீங்க ஒருத்தனை நல்லண்டு முடிவெடுக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆனால் இஸ்லாமிய வரம்பை மீறி போகக்கூடாது. என்ன பார்க்கணும்? இவரால் நாட்டுக்கு நல்லது நடக்குமா? இவரால் நாட்டுக்கு துரோகம் நடக்கும் என்றால் ஏண்ட கட்சியாவிட்டுதே, ஏண்ட உம்மமாப்பட கட்சியாவிட்டுதேண்டு அந்த நோக்கத்திலே நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய வாக்குக்காக அல்லாஹ் உங்களை மறுமை நாளையிலே விசாரிக்கலாம். அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உங்களோட வாக்கை செலுத்துறதுக்கு முன்னால பல தடவை படைச்சவன் ரப்பு மறுமையில விசாரிப்பானாண்டு பாருங்க. நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், பிறந்த காலத்தில் இருந்து நான் இந்த கட்சியில தான், எனவே நான் வேறொரு கட்சிக்கு கொடுக்க போறதில்லை. ஆனால் நீங்க கொடுக்கிற அந்த வாக்கை எடுத்து ஒருவர் வெற்றிக்கு வந்து இஸ்லாத்தை எதிர்ப்பாராக இருந்தால், முஸ்லிம்களை எதிர்ப்பாராக இருந்தால், நிச்சயமாக நீங்கள் அளித்த அந்த வாக்குறுதிக்கு படைத்தவன் ரப்பிடத்தில் மறுமையிலே விசாரணைக்குள்ளாக வேண்டி வரும். எனவே பாருங்க, யார் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு நல்லமுண்டு நிதானமா யோசிங்க, நிதானமா பாருங்க, கோரிக்கைகளை பாருங்க. வெறுமனே அரசியல் மேடையில் வரக்கூடிய பேச்சை மட்டும் கேட்டு நம்பி போகாதீங்க. அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்கள் என்ன இந்த நாட்டுக்கு செய்ய போறிய நலவுகள் என்னன்றதை உங்களோட மூளையை வச்சு சிந்திச்சு பாருங்க. அடுத்தது, இவர்கள் வந்தா பிரதானமா பாருங்க, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நல்லது நடக்குமா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் துவேஷம் இருக்கத்தான் செய்யும், அது இல்லா போகாது. எல்லா மதத்தவர்கள்ட்ட இருக்கிற ஒன்று தானே. அன்பாண்டவர்களே, பாருங்க, யார் வந்தா குறைவு, யார் வந்தா முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், யார் வந்தா இந்த நாட்டில் ஈமானோடு இஸ்லாத்தோடு சுதந்திரமாக வாழலாம். பாருங்க, 70 வருஷ வரலாறு இருக்குது. நாங்க ஈமானோட இஸ்லாத்தோட இந்த நாட்டில் வாழ்ந்துதான் இருக்கிறோம். எனவே யாருடைய ஆட்சி காலத்தில் ஓரளவுக்கு நிம்மதியா ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து நாட்டு நலவை பாருங்க, நாட்டு மக்களோட நலவை பாருங்க. முஸ்லீம்கள் நாங்க இஸ்லாத்துடைய நலவை பாருங்க, முஸ்லீம்களுடைய நலவை பாருங்க. சொந்த நலவு பார்க்க போகாதீங்க, சுயநலம் பார்க்க போகாதீங்க. எனவே இஸ்லாம் ஈமானுடைய நலவை பார்த்து நீங்க ஏதாவது ஒன்றுக்கு வாக்களிங்க. இதுக்காக சண்டை பிடிக்காதீங்க, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்காதீங்க, ஈமானுக்கு மாற்றமா நடக்காதீங்க. இதெல்லாத்துக்கும் மேல அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதெல்லாம் துஆ கேட்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் படைச்சவன் ரப்புக்கு ஒரு கோரிக்கையை வைங்க. இஸ்திகாரா முறையை படிங்க. படிச்சுட்டு, யா அல்லாஹ், நான் இந்த வேட்பாளர் நல்லமுண்டு கருதி அவருக்கு என்ற வாக்கை செலுத்த போறேன். இந்த வேட்பாளர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாவினால் இந்த நாட்டுக்கு நல்லம், என்னுடைய மார்க்கத்துக்கு நல்லம், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு நல்லம் என்றால் அவரை வெற்றி பெற செஞ்சு அவரின் மூலம் இந்த நாட்டுக்கு நல்லதை செஞ்சிரு. இல்லை, அவர் நான் வாக்களிக்க போற அவர் நல்லம் இல்லை என்று உனக்கு தெரியும் என்றால் அவரை விட இஸ்லாத்தை நேசிக்கிற, முஸ்லிம்களை நேசிக்கிற, இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிற ஒருவரை ஜனாதிபதி ஆக்கிடு ரப்பேண்டு படைச்சவன் ரப்புக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவோம். அவன் எடுத்த முடிவு செப்டம்பர் 22 ஆகும் பொழுது விளங்கும். சகோதரர்களே, முடிவெடுக்க போகாதீங்க, படைத்தவன் ரப்புக்கிட்ட முடிவை கேளுங்க.
ஓட்டு போட்டுட்டு வந்துட்டீங்களா? ஓட்டு போட்டுட்டு வந்தா நான் போட்டுட்டேன் வெத்தி தான், அல்லாவுக்காக வானம் சகோதரர்களே. இவர் வந்தா நல்லதுதான், வேண்டாம் சகோதரர்களே. தொழும் பொழுதெல்லாம் படைச்சவன் ரப்பு கிட்ட சொல்லுங்க, இண்டையில இருந்து கேளுங்க சகோதரர்களே. இண்டையில இருந்தல்ல, எப்பையிலிருந்தோ கேட்டிருக்கணும், இண்டையில இருந்து கேளுங்க. இந்த இஸ்திகார முறையில் கேளுங்க, ஓட்டை போட்டுட்டு வந்து கேளுங்க. இரவு என்றாங்க எல்லாருக்கும் ஆசை என்ன, எலெக்ஷன் பெருபேறுகளை பார்க்கணும். இல்லை சகோதரர்களே, நீங்க சுஜூதுல இருங்க, நீங்க அத்தஹியாத்துல இருங்க, நீங்க தொழுது போட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. யா அல்லாஹ், எலெக்ஷன் ரிசல்ட் வருது, யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி வருவாங்க உனக்குத்தான் தெரியும் ரப்பே, நலவு கருதி உனக்கு தெரியும் ரப்பே. எங்கட துஆக்களை கொண்டு ஒரு கெட்ட ஆட்சியாளர் வந்தால் கூட அதை அல்லாஹ் நல்லதாக மாற்றித் தரலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டுக்கு நாங்கெல்லாம் பயந்த நிலையில ஜனாதிபதி வந்தார். எத்தனை நல்ல மனிதர்கள் கேட்ட துஆவோ படைத்தவன் ரப்பு அப்படியே அவர்களுடைய வடிவத்தை மாற்றினான். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. உலகத்தில் 69 லட்சம் ஓட்டெடுத்து நான் தான் இந்த நாட்டுக்கு தகுதிண்டு வந்தவர், இன்றைக்கு அட்ரஸ் இல்லை, பாராளுமன்றமும் செல்ல தகுதி இல்லை என்று கட்சி நோட்டோடு பாராளுமன்றம் சென்றவர் இன்றைக்கு நாட்டை ஆள்ற அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான்டா. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், இறைவா நீதான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ விரும்புகிற மனிதர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாய், நீ விரும்புகிற மனிதர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி எடுப்பாய் என்கிற ஆழமான கொள்கை தத்துவத்தை சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொண்டு படைத்தவன் ரப்பிடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். அவன் நல்ல முடிவை கொண்டு வந்து தரலாம். இல்லை, படைத்தவன் ரப்பு எடுத்த முடிவு 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய ஜனாதிபதியால இந்த நாடு நாசமாகணும் அல்லாஹ் முடிவெடுத்திருந்தா யாராலையும் தலையெழுத்த மாத்தேலாது. ஆனா நாங்க கேட்ட துஆவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருவான், நாங்க கேட்ட துஆவுக்கு அல்லாஹ் எங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பான். எனவே துஆவில் ஆழமான நம்பிக்கை வைத்து படைத்தவன் ரப்போடு நெருக்கமான உறவை பேணிக்கொண்டு இஸ்லாமிய வரம்பை, இஸ்லாமிய சகோதரத்துவத்தை, குர்ஆன் சுன்னாவுடைய விழுமியங்களை பேணிக்கொண்டு எங்களுடைய நாட்டின் ஒரு எதிர்கால நலனுக்காக பயணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் விருப்பத் தேர்வு கேட்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.